கோல்ஃப் டைஜஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு மேகசின் ஒன்று இருக்குது. அது எக்ஸ்க்ளூசிவாக கோல்ஃப் சம்மந்தமான நியூஸ் ஈவெண்ட்ஸை கவர் பண்ணுற ஒரு மேகசின். அவங்க மேகசினோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு கேம்பெயின் ஒன்று பண்ணாங்க. கோல்ஃப் சம்மந்தமான மேகசினை யார் வாங்கி படிப்பாங்க? கோல்ஃபில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. கோல்ஃபில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள எங்கே போய் பிடிக்கிறது? கோல்ஃப் டோர்னமெண்ட்டில். அதை தான் அவங்களும் பண்ணாங்க. துபாய் டெசர்ட் கிளாசிக் அப்படிங்கிற ஒரு கோல்ஃப் டோர்னமெண்ட்டில் அவங்களுடைய மார்க்கெட்டிங் கேம்பெயினை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஆடியன்ஸ் கிரவுண்டுக்குள்ளே மேட்சை ரசித்து பார்த்துட்டு இருந்த சமயத்தில் வெளியே இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மேட்ச் பார்க்க வந்திருந்த ஆடியன்ஸோடைய காரில் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டிட்டாங்க. நம்ம ஊரில் கூட நிறைய காரில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பாங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது கண்ணாடி உடஞ்சிருக்க மாதிரி தெரியும். அதே மாதிரி ஒரு ஸ்டிக்கரை அங்கே வந்திருந்த ஆடியன்ஸோடைய கார் மேலே ஒட்டி வச்சுட்டாங்க. அது மேலேயே பாதி கோல்ஃப் பாலையும் ஒட்டி வச்சுட்டு வந்துட்டாங்க. மேட்ச் முடிஞ்சு வெளியே வந்த ஆடியன்ஸ்க்கு தூரத்துலேருந்து அவங்க காரை பார்த்ததும் ஷாக்கு. உள்ளே அடித்தா கோல்ஃப் பால் தான், நம்ம கார் மேலே விழுந்து கண்ணாடி உடஞ்சிச்சு போலன்னு பதறி அடிச்சுட்டு ஓடி போகிறாங்க. கிட்ட போய் பார்த்ததும் தான் தெரியுது அது ஸ்டிக்கர் அப்படின்னு. அதில் ஒட்டி வச்சிருந்த கோல்ஃப் பாலில் கோல்ஃபை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கோல்ஃப் டைஜஸ்ட் வாங்கி படிங்க அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த மாதிரி அங்கே மேட்ச் பார்க்க வந்த ஆடியன்ஸோடைய 476 காரில் கோல்ஃப் டைஜஸ்ட் டீம் இந்த மாதிரி ஒட்டி வச்சிருக்காங்க. இந்த கேம்பெயினுக்கு அப்புறமா கோல்ஃப் டைஜஸ்ட் மேகசைனுடைய சேல்ஸ் 187% அதிகமாயிருக்கும்.